ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரிஸ் 29ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கால் முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ் தான் போயிட்டு இருக்கு. கால் முட்டியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அது சுத்தி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா கால் முட்டியும் வலுப்பெறும். அதனால நமக்கு வலி இல்லாம முட்டியை காப்பாத்தி வச்சுக்க முடியும். இன்னைக்கு 3 சிம்பிள் மூவ்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கீழே உட்காந்து பண்ணலாம், முடியாதவங்க பெட்ல உட்காந்த மாதிரியே பண்ணலாம், அப்படியும் இல்லையா ஃபர்னிச்சர் ஸ்டூல்லையோ சேர்லயோ உட்காந்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாருங்க, இந்த மூவ் பண்றதுக்கு ஒரு செவருக்கு பக்கத்துல மேட் போட்டுக்கோங்க. எதுக்கு செவரு வேணும்னு கேட்டீங்கன்னா பின்னாடி சாயறதுக்கு. இது பின்னாடி சாய்வு இல்லாம உட்காந்தோம்னா நமக்கு முதுகு ஸ்லவுச் ஆகும், கரெக்டா பண்ண முடியாது. அதனால செவரு கிட்ட மேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காருங்க. உட்கார்ந்து நல்லா பொசிஷன் பண்ணி சாஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ தட் பேக் வந்து நல்லா சப்போர்ட்டடா இருக்கும். 2 காலும் உடம்பு கிட்ட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலை சூஸ் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் முன்னாடி நீட்டுங்க. ஓகே, நீட்டினதுக்கு அப்புறமா அடுத்தது திருப்பி பின்னாடி கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மூவ். 1 பேக், 2 பேக், 3 பேக், 4 பேக், 5 பேக். இந்த காலை இப்ப இதை பண்ண போறோம். பாருங்க, 1 பேக், 2 பேக், 3 பேக், 5 தடவை பண்ணா போதும். 4 பேக், 5 பேக். ஓகே, இது ஃபர்ஸ்ட் மூவ். அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி காலை இப்படி உங்ககிட்ட சுருக்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் சூஸ் பண்ணி அதை மட்டும் இப்படி நீட்டிக்கலாம். நீட்டினதுக்கு அப்புறம் இந்த காலை மேல கீழே பண்ண போறோம், அவ்வளவுதான். பாருங்க, அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். 5 தடவை பண்ணா போதும். ரொம்ப கால் பெருசா மேல போகாது, திட்டமா தான் போகும். அது கரெக்டான மூவ் தான். ஸோ இப்போ இந்த காலை மடிச்சுக்கிறோம், அடுத்த காலை நீட்டிக்கலாம். இதை அப் டவுன் பண்ண போறோம். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். அவ்வளவுதான். திருப்பி காலை மடிச்சுக்கோங்க, உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலை இதே மாதிரி நீட்டிட்டு சைட்ஸ்ல பண்ணணும். பாருங்க, காலை நீட்டிக்கிறேன்னா சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், அவ்வளவுதான். ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த காலை உள்ள வச்சுக்கலாம், இன்னொரு காலை நீட்டிக்கலாம். இதை சைட்ல பண்ணணும். பாருங்க, சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். ஸோ எல்லா மூவ்ஸும் 5 தடவை தான், சிம்பிளா இருக்கும். இந்த 3 மூவ்ஸும் டோட்டலா பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் போது 15 ஒவ்வொரு காலுக்கும் பண்றோம். 2 காலும் டோட்டல் சேர்ந்தா 30 தடவை. மொத்தமே ஒரே நிமிஷத்துல இந்த எல்லா மூவ்ஸையும் பண்ணி முடிச்சிட முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சுலபமா இருக்கும். கீழே உட்கார்றது, பெட்ல உட்கார்ந்து பண்றது கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு ஸ்டூல்ல உட்கார்ந்து பண்ணலாம். அதையும் பண்ணி காமிக்கிறேன். இதே 3 மூவ்ஸையும் ஸ்டூல்ல எப்படி பண்றதுன்னு பண்ணலாமா? பாருங்க, செவருக்கு முன்னாடி ஸ்டூல் போட்டிருக்கோம். ஸோ தட் நமக்கு பேக்குக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். உட்காந்துருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கீழே உட்காந்து பண்ணும் போது இருந்த ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னா காலை மடிச்சுட்டு ஒரு காலை முன்னாடி நீட்டிட்டு கீழே பின்னாடி கொண்டு வரோம் இல்லையா, அதே தான் இப்போ உட்கார்ந்த மாதிரி பண்ண போறோம். ஒரு காலை ஃப்ரண்ட்ல நீட்டுறோம், கீழே கொண்டு வந்துடுறோம். அகெயின் 2 பேக், 3 பேக், 4 பேக், 5 பேக். இப்போ இன்னொரு கால் 1 பேக், ஃப்ரண்ட்ல கால் மூவ் ஆகுது, பின்னாடி கொண்டு வரும், அவ்வளவுதான். 3 பேக், 4 பேக், 5 பேக். ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறமா காலை ஒன்று மட்டும் தூக்கிக்கோங்க, சைட்ல மூவ் பண்ணுங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஓகே, சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், அவ்வளவுதான். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கால் ஃப்ரண்ட்ல தூக்கிக்கலாம். சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட், சைடு ஃப்ரண்ட். ஓகே, ஸோ 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தரையில காலை வச்சுக்கலாம். அடுத்தது என்ன மூவ் கேட்டிங்கன்னா அப் டவுன். ஆக்சுவலாக ஸ்டூல்ல உட்காரும் போது அப் டவுன் பண்ண முடியாது, முட்டிக்கு மேலே காலை தூக்குறதுன்றது கஷ்டம் இந்த லெவலுக்கு மேலே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், காலை நீட்டிக்கோங்க, கீழே போயிட்டு மேலே வரலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் மூவ். வயசானவங்களுக்கு, வலி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, டவுன், தரையில பட வேண்டாம், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன்,
அப், டவுன், அப். ஸோ 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கால் மாற்றிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வச்சிடும். அப்புறம் டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அவ்வளோதான். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணியாச்சா முடிச்சிடும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மூவ்ஸும் ஸ்டூல்லையும் உட்காந்த மாதிரி 5 தடவை ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கீழே பண்றதோட ஸ்டூல்ல உட்காந்து பண்றது. இது வயசானவங்க மட்டும் பண்ணுங்க, கீழே உட்கார முடியாதுன்றவங்க மட்டும். ஓகே, ஸோ அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ ஈஸியா இருந்தது. இந்த மாதிரி சிம்பிள் மூவ்ஸ் பண்ணும்போது முட்டியை சுத்தி இருக்கிற மசில்ஸை நம்ம வலுப்படுத்த முடியும். அதனால அது ஸ்ட்ரென்தன் ஆகும்போது முட்டியும் சேர்ந்து வலி இல்லாம இருக்கும். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் புது மூவ்ஸோட வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய் பாய்.